ஆபரேஷன் ரைசிங் லயன் நடவடிக்கை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் இஸ்ரேல். சோ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர்ல ஈரான் மீது வான்வழி தாக்குதலானது நடத்திருக்காங்க சமீபத்துல. சோ அது மாதிரி அதுக்கு பதிலடியாக ஈரானும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திட்டு வராங்க. சரி, ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடந்திருக்கு. அதே மாதிரி லெபனானுக்கும் பிரச்சனை வந்து இப்பதான் ஸ்டாப் பண்ணாங்க. ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ப்ராப்ளம், சரக்கு கப்பல்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். இதுக்கிடையில இப்போ ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திருக்கு, வான்வழி தாக்குதலை. ஏன் நடத்தினாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஈரான்ல பாத்தீங்கன்னா அணுசக்தி திட்டங்களானது இப்ப மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏவுகணை தயாரிக்கிறது, அதை டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கும், எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்னு சொல்லி கருதிதான் இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல வான்வழி தாக்குதலை ஈரான் மேல நடத்திருக்காங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திருக்கு. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்திருக்கு. அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு நகரங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா ஹைஃபா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இப்போ ஈரானுடைய தலைநகரம் எது அப்படின்னா டெஹ்ரான், இஸ்ரேலுடைய டெல் அவிவ் நகரம். சோ ரெண்டு நாடுகளுமே அந்த நகரத்தில் உள்ள மக்கள் வந்து வெளியேறி கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க. சோ இப்போ கரண்ட்லி இதான் போயிட்டு இருக்கு. இதான் வந்து இங்க உள்ளது இஸ்ரேலுடைய தலைநகரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெருசலேம், ஈரானுடைய தலைநகரம் வந்து டெஹ்ரான்.